சிற்பி ஒருத்தர் அழகான சிலை ஒண்ணு செதுக்கி வச்சிருந்தார். அத பொதுமக்களோட பார்வைக்கு வச்சிருந்தார். அது பக்கத்துல ஒரு நோட்டையும் வச்சு இந்த சிலையை பத்தின கருத்துக்களை நீங்க இதுல எழுதலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். சிலையை பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் அந்த நோட்டுல சிலையை பத்தி பெருமையா எழுதியிருந்தாங்க. இன்னொரு சிற்பி அந்த சிலையை பார்க்க வராரு. தன்ன மாதிரி ஒரு சிற்பி பேர் புகழ் அடைகிறது அவருக்கு உறுத்தலா இருந்துச்சு. சிலையில என்ன குறை இருக்குன்னு தேடி தேடி பார்த்தாரு. ஒரு சிறிய பிழை அவருக்கு தெரிஞ்சது. நோட்டுல அந்த சிறிய பிழைய பெருசா எழுதி வச்சாரு. அன்னையில இருந்து அந்த சிலையை பார்க்க வர்ற எல்லாரோட கவனமும் அந்த சிலையில இருந்த சிறிய குறை மீதுதான் இருந்துச்சு. நம்ம கிட்ட எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற குறைய பாக்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். காட்டுல இருந்த கழுதை ஒண்ணு ஊருக்குள்ள வந்துருச்சு. அங்க ஒரு வீட்டுக்கு அருகில நின்ற கழுதை ஒண்ண பார்க்குது. அந்த வீட்டு கழுதை கொழுகொழுன்னு இருக்கிறத பார்த்த இந்த காட்டு கழுதை பொறாமப்பட்டுச்சு. உன்ன மாதிரி எனக்கு நல்ல உணவு கிடைக்கல, என்ன பாத்தியா நான் எவ்வளவு மெலிந்து இருக்கிறேன், ஆனா நீயோ கொழுகொழுன்னு இருக்கிற, நானும் உன்ன மாதிரி வீட்டு கழுதையா இருந்திருந்தா பாக்குறதுக்கு அழகா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுது. இந்த நேரம் அந்த வீட்டு கழுதையோட எஜமானர் வராரு. ஒரு மிகப்பெரிய பொதி மூட்டையா இந்த கழுதை மேல ஏத்துறாரு. இந்த கழுதை சுமக்க முடியாம சுமந்து அதை கொண்டு போகுது. அந்த எஜமானரும் கழுதைய வேகமா போ அப்படின்னு சொல்லி தன் கையில வச்சிருக்கிற சாட்டையால அடிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த அந்த காட்டு கழுதை நம்ம வாழ்ற வாழ்க்கையே மேல் வீட்டு கழுதை மாதிரி நம்மளால கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுக்கே திரும்ப போயிருச்சான். பொறாமை குணம் நம்ம கிட்ட இருக்கிறத நம்மள அனுபவிக்க வைக்காது. பொறாமப்படுறதுக்கு முன்னாடி யார் மேல பொறாமப்படுறோமோ அவங்க நிலையில இருந்து சிந்திச்சோம்னா பொறாமையே வராது. தலைமை பண்பு பத்தி ஒரு மனிதர் வகுப்படுத்திக்கிட்டு இருக்காரு. கீழே அமர்ந்து இருக்கிறவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அதிர்ஷ்ட தேவதையும் துரதிர்ஷ்ட தேவதையும் நடந்து போறாங்க, இதுல யாருடைய நடை அழகா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாங்க, அதிர்ஷ்ட தேவதையுடைய நடை தான் அழகா இருக்கும் அப்படின்னு. ஆனா மாற்று சிந்தனையுடைய ஒரே ஒரு மனிதர் மட்டும் இருவருடைய நடையுமே அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டவர், எப்படி துரதிர்ஷ்ட தேவதையோட நடை அழகா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் சொன்னாராம், அதிர்ஷ்ட தேவதையுடைய நடை வீட்டுக்குள்ள நுழையும் போது நல்லா இருக்கும், துரதிர்ஷ்ட தேவதையுடைய நடை வீட்டை விட்டு வெளியேறும் போது நல்லா இருக்கும். ஒரு மனிதர் தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு துறவியா மாறிடுறார். அது அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. துறவியா மாறி போன மனிதர் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்தோட நிழல்ல வயல் வரப்புல தலைய வச்சு தூங்குறார். இதை பார்த்த அந்த ஊர் மக்கள், முற்றும் துறந்தவர் வயல் வரப்ப தலையணையா வச்சு தூங்குறார் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த மனிதருக்கு எல்லாத்தையுமே துறந்து நம்ம துறவியா மாறினாலும் அடுத்தவங்களோட கேலி பேச்சுக்கு ஆளாயிட்டமே அப்படின்னு வயல் வரப்புல இருந்து தலையை எடுத்து தரையில வச்சு படுக்கிறார். இப்ப அந்த மக்கள் துறவியை பார்த்து சொன்னாங்களா, என்னதான் துறவியா மாறினாலும் இன்னும் அவருக்கு ஒட்டு கேட்கிற பழக்கம் போகல, இவரா முற்றும் துறந்த துறவி அப்படின்னு ஏளனமா பேசினாங்களாம். நம்ம வாழ்ந்தாலும் ஏசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், தாழ்ந்தாலும் ஏசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம என்ன பண்ணனாலும் குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அததான் இந்த கதை விளக்குது. ஞானி ஒருத்தர் அரசரை சபிக்கிறார். அடுத்த பிறவியில நீ பன்றியாதான் பிறப்ப அப்படின்னு. இதை கேட்டு வருத்தப்பட்ட அரசர் தன்னோட மகனை அழைச்சு, பன்றி மாதிரியான ஒரு பிறவியில என்னால வாழ முடியாது, அதனால அடுத்த பிறவில நான் பன்றியா பிறக்கும் போது நீ என்ன தேடி கொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அரசர் இறந்து போய் அடுத்த பிறவில பன்றியா பிறக்கிறாரு. குடும்பமா குட்டிகளோட சாக்கடை பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அரசரோட மகனும் பன்றியா பிறந்த அரசரை கண்டுபிடிக்கிறான். சாக்கடையில உருண்டு பிறண்டுகிட்டு இருந்த பன்றிய வெட்டுறதுக்காக தன்னுடைய வாளை ஓங்குறான். அப்போ அந்த பன்றி பிறவி எடுத்த அரசர் சொன்னாராம், எனக்கு கொன்னுராத, அந்த பிறவியை விட இந்த வாழ்க்கையே எனக்கு நல்லா இருக்கு, இதோ பாத்தியா இதான் உன்னோட சித்தி, இது எல்லாம் உன் தம்பி தங்கைகள் அப்படின்னு சொன்னாராம். இது ஒரு சிறிய கற்பனை கதை தான். இந்த கதையை எதுக்காக சொல்லுவாங்கன்னா, எதை நம்ம வெறுக்கிறோமோ அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு பிடிச்சு போயிடும். இப்ப நமக்கு பிடிக்காம இருக்கிறது கூட காலங்கள் மாறும் போது பிடிச்சு போகலாம். வான்கோழிக்கு பிற பறவைகள் மாதிரி மரத்தோட உச்சிக்கு போகணும்னு ஆசை. ஒவ்வொரு கிளையா தாவி தாவி மரத்தோட உச்சியை அடையுது. மரத்தோட உச்சியை அடைஞ்ச வான்கோழி, நானும் பிற பறவைகள் மாதிரி மரத்தோட உச்சிக்கு வந்துட்டேன்னு தன்னையே பெருமையா நினைச்சுக்குது. வேட்டையாட வந்த வேடன் ஒருத்தன் மரத்தோட உச்சியில பறவைகள் நிக்கிறத கவனிக்கிறான். வேடனை கவனிச்ச பிற பறவைகள் பறந்து செல்லுது. ஏற்கனவே சோர்வடைஞ்சிருந்த வான்கோழி வேடனோட அம்புக்கு இரையாகுது. ஆசைப்படுறது நல்லதுதான், தகுதிக்கு மீறிய ஆசை ஆபத்துல முடியும் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு தான் இந்த கதையை சொல்லுவாங்க. ஒரு மகன் தன்னோட அப்பா கிட்ட கேட்கிறான், தாத்தா எதுக்கு நம்மளோட மேஜையில உட்காந்து சாப்பிட மாட்டேங்காங்க அப்படின்னு. அதற்கு அந்த தந்தை, தாத்தாவுக்கு வயசாயிருச்சு, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால தாத்தா மேஜையில உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடு எல்லாம் மேஜையில சிந்தி போயிடும், அதனாலதான் தாத்தாவை தனியா உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. வீட்டோட ஓரத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தாத்தா இது எல்லாத்தையுமே கேட்கிறார். மகன் திரும்பவும் தன்னோட அப்பா கிட்ட கேட்கிறான், நான் பெரிய பையனை ஆகிறதுக்குள்ள பெரிய சைஸ்ல தட்டு கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு. அப்பாவோ எதுக்காக பெரிய சைஸ்ல தட்டுன்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த மகன், உங்களுக்கும் வயசாகும்,
அப்போ உங்களுக்கும் கை நடுக்கம் வரும். அப்போ நான் உங்க கூட உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல. அதுவே பெரிய தட்டு இருந்துச்சுன்னா சாப்பாடு சிந்தும் போது மேஜையில விழாம தட்டிலே விழுந்துரும்ல அப்படின்னு சொல்றான். மகன் இப்படி சொல்றதை கேட்ட அந்த தந்தை என்ன யோசிச்சிருப்பார்? ஒரு சிறுவன் ஒரு கல்லை நகர்த்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த கல்லை நகர்த்த முடியல. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மகன் கல்லை நகர்த்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறத அவனோட தந்தை பாக்குறாரு. மகன் கிட்ட கல்லை நகர்த்த முடியலையான்னு கேட்கிறாரு. அவனும் முடியல அப்படின்னு சொல்றான். உன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தினியா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு மகனும், நானும் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடிஞ்ச வரை என்னோட முழு பலத்தையும் நான் பயன்படுத்திட்டேன், ஆனா என்னால அந்த கல்லை நகர்த்த முடியல அப்படின்னு சொல்றான். அதற்கு தந்தை சொன்னாராம், நீ உன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தல, ஏன்னா நீ என்ன உதவிக்கு கூப்பிடல அப்படின்னு. அந்த சிறுவனுக்கு தன்னோட தந்தை சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சுது. நமக்கு உதவி பண்ண தயாரா இருக்கிறவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கறது தவறு இல்லை. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்மளால சுயமா பண்ண முடியாது. அந்த நேரத்துல அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டு அந்த உதவியை பெற்றுக்கொள்றதும் நம்மளோட பலம் தான். ஒரு வியாபாரி பொதி சுமக்கிற தன்னோட கழுதைய வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டிருக்காரு. கழுதை ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கட்டி வச்சிருக்காரு. அந்த வழியா குதிரையில வந்த படை வீரர்கள் ஒரு மரத்தடியில ஓய்வு எடுக்கிறாங்க. படை வீரர்கள் குதிரையை ஓய்வு எடுக்க வச்சு நல்ல உணவும் தண்ணீரும் கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்க. இதை கவனிச்ச கழுதை, நாம அந்த குதிரையா பிறந்திருக்கலாம், நாம கழுதையா பிறந்தனால நிறைய பொதி சுமக்கிறோம், ஆனா நம்மள நல்லாவும் பாத்துக்கிற மாட்டிக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டுக்குச்சு. இந்த நேரத்துல எதிரி நாட்டு படை வீரர்களும் குதிரையில வராங்க. இரண்டு படைகளுக்கும் நடுவுல சண்டை ஏற்படுது. இதுல நிறைய குதிரைகளுக்கு வெட்டுக்காயம் ஏற்படுது, நிறைய குதிரைகள் கொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே கவனிச்ச கழுதை பதறி போயிருது. நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையே நமக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிச்சான். வாழ்க்கையில இன்பம் இருக்கணும்னா அதுக்கு நம்ம நிறைய துன்பங்களை கடந்துதான் ஆகணும். யாரோட வாழ்க்கையையும் பார்த்து அது மாதிரி நமக்கு வாழ்க்கை இல்லையே நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருக்குன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சுடு மணல்ல கால்ல செருப்பு கூட இல்லாம நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் குதிரையில போனவரை நிறுத்தி, என்னால இந்த மணல்ல வெறுங்காலோட நடக்க முடியல, நீங்க குதிரையில தானே போறீங்க, உங்களோட செருப்பை கொடுத்தா அதை நான் போட்டுக்குவேன்னு கேட்கிறார். இறக்கப்பட்ட அந்த குதிரை வீரரும் செருப்பை கழட்டி கொடுத்திருந்தார். திரும்பவும், நீங்க குதிரையில வேகமா போயிருவீங்க, ஆனா நான் நடந்துதான் போகணும், அதனால நீங்க கையில வச்சிருக்கிற அந்த குடையையும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். குதிரை வீரனும் குடையவும் கொடுத்திருந்தார். திரும்பவும் இந்த மனிதர், நான் நடந்துதான் போகணும், உங்களோட குதிரையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். குதிரை வீரனும் தான் கையில இருந்த குதிரை சவுக்கால இந்த மனிதரை 4 அடி அடிச்சிருந்தார். இப்ப சிரிச்சுக்கிட்டே இந்த மனிதர் சொன்னாராம், நல்ல வேளை நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, நான் உங்ககிட்ட செருப்பை கேட்டேன், நீங்க கொடுத்துட்டீங்க, குடைய கேட்டேன், அதையும் கொடுத்துட்டீங்க, இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா ஒருவேளை குதிரையை கேட்டாலும் கொடுத்துருப்பார்ல அப்படின்னு நான் சாகுற வரை என் மனசு குதிரையை கேட்டிருக்கலாமேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எனக்குள்ளே ஒரு பேராசையை கொண்டு வந்துடும். இப்ப என் ஆசைக்கு ஒரு எல்லை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னாராம். ஜெர்மானிய விஞ்ஞானி தான் மில்லர். கடவுள் நம்பிக்கை உள்ள அவர்கிட்ட அவருடைய உதவியாளர்கள் கேட்கிறாங்க, பகுத்தறிவும் ஆய்வு திறனும் இருக்கிற நீங்க பழமைவாதி போல கடவுள் நம்பிக்கையோட இருக்கீங்களே, அது ஏன் அப்படின்னு. அதற்கு மில்லர் கூறினாரா, என் மேல அன்பும் மரியாதையும் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அதற்கு அவருடைய உதவியாளர்களான ஜூனியர் விஞ்ஞானிகள் ஆமான்னு கூறினாங்களாம். அதற்கு மில்லர், நீங்க என் மேல வச்சிருக்கிற அதே அன்பதான் உலகத்தோட முதல் விஞ்ஞானியான கடவுள் மேலையும் வச்சிருக்கேன். அவர் படைச்ச கண்ணுங்கிற இந்த லென்ஸ்ல இருந்துதான் கேமராங்கிற ஒன்னையே மனிதர்கள் கண்டுபிடிச்சாங்க. உணவு சாப்பிட்டு செரிமானம் ஆகி கழிவு பொருட்களை வெளியேற்றும் கடவுளோட படைப்பான உடல் அமைப்புல இருந்துதான் தொழிற்சாலையில இயங்கக்கூடிய இயந்திரங்களும் மோட்டார்களும் அமைக்கப்பட்டது. பறவையோட இறக்கைகளை பார்த்துதான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. இப்படி நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பாகங்கள்லயும் இறைவன் பல ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கான். நம்ம சக்திக்கு மீறிய ஒண்ணு நிச்சயமா இந்த உலகத்துல இருக்கு. ஒரு விஞ்ஞானியா இருந்தாலும் அதுல எனக்கு நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஒரு ஊர்ல ஒரு முரடன் இருக்கிறான். அந்த ஊர் மக்கள் யாரையும் மதிக்க மாட்டான். அவனை எதிர்த்து கேள்வி கேட்டா அடிக்கவும் செய்வான். அந்த முரடனை அடக்கணும்னு முடிவு பண்ண ஊர் மக்கள் ஒரு சில வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சண்டை பயிற்சி கொடுக்கறாங்க. அந்த வாலிபர்களாலையும் பலசாலியான அந்த முரடனை வீழ்த்த முடியல. ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பெரியவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. அந்த பெரியவரும், இன்னையில இருந்து நீங்க எப்பெல்லாம் முரடனை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அவங்கிட்ட ஏன் உடம்பு மெலிஞ்சிருக்கீங்க, உடம்புக்கு எதுவும் சரியில்லையான்னு கேளுங்க அப்படிங்கிறாரு. அந்த முரடனை எப்பெல்லாம் ஊர் மக்கள் பாக்குறாங்களோ அப்பெல்லாம் இதே கேள்வி அவங்கிட்ட கேட்கிறாங்க. முதல்ல நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு தெனாவட்டா பதில் சொன்ன முரடன் எல்லாரும் இதையே தொடர்ச்சியா கேட்கும் பொழுது அவனுக்குள்ளேயே தோண ஆரம்பிக்குது, நிஜமாவே நமக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சா அப்படின்னு. இதையே யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த முரடன் நிஜமாவே உடம்பு சரியில்லாம போய் படுத்த படுக்கையாயிருந்தான். அந்த ஊர் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த முரடனை வீழ்த்தி இருந்தாங்க. இந்த கற்பனை கதையில இருந்து 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.